என்னைக்குமே தனுஷ் அவர்கள் வந்து ஒரு இந்த நிறைய அவரை பத்தி கிசுகிசு எழுதிட்டே இருப்பாங்க. அவருடைய பேருக்கு ஒரு டேமேஜ் பண்றதுல குறிப்பா இருப்பாங்க நெறைய பேரு. அந்த வகையில இப்போ வந்து மிருனாள் தாக்கூர் அவர்கள் வந்து தனுஷ் டேட் பண்றாங்க. அவங்க 2 பேரும் வந்து காதலிக்கிறாங்க அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் வருது. அது வதந்தியா? உண்மையா? வதந்தி தான். இதில என்ன சந்தேகம்? ஏன்னா, இதுக்கு முன்ன வந்து அனிருத்த வச்சு இதே மாரி ஒரு இது பண்ணாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுவும் பெரிய பெரிய ஜாம்பவான் பத்திரிகையாளர்ன்னு சொன்னவங்கலாம் கூட, அத உண்மைன்னு நம்பி, அத ஒரு பெரிய செய்தியா வந்து மாத்துனாங்க. கல்யாணம்ன்ற அளவுக்கு ஆமா. எழுதிட்டாங்கல்ல? ஆனா நம்ம இதே சேனல்லாம் சொன்னோம். அது பியூரா காசிப்புங்க. நாளைக்கு வந்து கண்டிப்பா அவர் இல்லன்னு தான் சொல்லப் போறாருன்னு சொன்னேன். அவர் வந்து இது இன்னொரு 3வது நபரது செய்தி மாரி படிச்சு, சிரிச்சுட்டு அது கடந்து போயிட்டாரு அனிருத். அதே போல தான் தனுஷ வச்சேன். தனுஷுக்கு வந்து 2 வளர்ந்த மகன்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அந்த உளவியல் ரீதியான ஒரு நெருடல கூட வந்து யாரும் மனசுல வச்சுக்க மாட்டேன்றாங்க. அவர் எவ்வளோ பொறுப்பான ஒரு தந்தை. அதே போல வந்து அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாலும் கூட, அவங்க எவ்வளோ பொறுப்பான ஒரு அம்மா அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் அவங்க நிரூபிக்கிறாங்க.